friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரியாணி ரெசிபி. இது வந்துட்டு நம்ம கொண்டக்கடலை போட்டு செய்ய போறோம். சரி வாங்க இப்போ டிலே பண்ணாம இந்த சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணனும் இந்த கொண்டக்கடலை பிரியாணிக்கு. இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படினு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், தோல் சீவிட்டு அதை போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இந்த பூண்டையும் சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்திடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 சின்ன துண்டு பட்டை. இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கோர்ஸா அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது மாதிரி கொஞ்சம் கோர்ஸான பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். 1 கப் பாஸ்மதி அரிசியை நான் ஒரு 20 நிமிஷமா தண்ணியில ஊற போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை வேக வச்சதுக்கு அப்புறம் 1 கப் இருக்கணும் கொண்டக்கடலை. 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நான். இது இந்த அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை வர்றதுக்கு நீங்க வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்சீங்கனாலே இந்த அளவுக்கு கிடைச்சிரும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா ஊற போடுங்க. ஊற வச்சு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு இதை ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு. இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்து நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு முழுக்க எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் அன்னாசி பூ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த முந்திரி வறுபடட்டும். இதுக்கு இடையில நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். 100 கிராம் அளவு இருக்கும் பெரிய வெங்காயம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா நீங்க புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வதங்கிடுச்சு. இப்போ இதுல நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்திடலாம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்டையும் சேர்த்திடலாம். கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல தண்ணி கொஞ்சம் விட்டு இதோட சேர்த்திருக்கேன். சும்மா கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயில. பாருங்க ஒரு நிமிஷம் பக்கமா நம்ம வதக்கிருப்போம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி குக் ஆயிடுச்சு. மசாலாஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வேக வச்ச கொண்டக்கடலையே நம்ம இதுல சேர்த்திடலாம். பாருங்க கொண்டக்கடலையே நல்லா சாஃப்டாவே வேக வச்சிடணும் இந்த அளவுக்கு. இப்போ இது போட்டுடலாம். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்க போறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை சேர்த்திடலாம். உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல புதினாவும் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ கொண்டக்கடலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்துட்டு நான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். ஒருவேளை பழைய அரிசியா இருந்ததுன்னா நீங்க 2 கப் விடணும். நான் வந்துட்டு 1.25 கப் அளவுக்கு விட்டுருக்கேன். இதுல புது அரிசியா இருந்துச்சுன்னா 1.5 கப் விட்டீங்கன்னா கூட போதும். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பாஸ்மதி அரிசியை போட்டுற வேண்டியதா இதுக்குள்ள. பாருங்க நம்ம விட்ட தண்ணி வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு லேசா உரைப்பா இருக்கணும். ஒரே ஒரு இது அதிகமா இருக்கணும். இதுக்கு உப்பு சரியா இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ்ல இருந்து தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி இல்லாம இந்த பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். இது வந்து நீங்க பாஸ்மதி அரிசியிலேயே தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் வீட்டுல சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற ரைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அப்போ வந்துட்டு தண்ணி நீங்க நார்மலா எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு 1 கப்புக்கு கிட்டத்தட்ட 2.5 கப் தண்ணி தேவைப்படும். இந்த ரைஸை வந்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் அந்த தண்ணிக்கு ஈக்குவலண்டா வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி தம் வைக்கலாம். இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஓரளவுக்கு ரைஸ் வந்துட்டு இந்த தண்ணியோட லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நெய் வேணும்னா 1 டீஸ்பூன் நீங்க சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா குக்கர் போட்டு மூடி லிட் போட்டு மூடி இப்போ நான் வந்துட்டு நல்ல சிம்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்ல விட போறேன். இல்லைன்னா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி வேணாலும் நீங்க குக் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் விட போறேன். ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கரண்டி வச்சு நம்ம லைட்டா ஃபிளிப் பண்ணி விடலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸை வந்துட்டு ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரியாணி இது. நம்ம கொண்டக்கடலை போடுறதுனால இதில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீனும் இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த பிரியாணி. இது வந்துட்டு நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட பரிமாறலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.